நம்ம வயல்ல ஷெட் போட்ட கையோட கோயம்புத்தூர் கிளம்பியாச்சுன்னு சொன்னேன்ல. அங்க நல்லா ஈவினிங் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஈவினிங்க்கு மேல அப்படியே ஒரு வாக் போலாமான்னு கெளம்புனோம். அப்பதான் சொன்னாங்க, அங்க ஊர்ல சந்தைன்னு சொல்லிட்டு. உங்க பசங்கள ஃபேன்சி ஃபேன்சி பிளேஸஸ்க்கு அழைச்சிட்டு போறத தாண்டி, இந்த மாரி சந்தைக்கு கூட்டிட்டு போய் பாருங்களேன். யோசிச்சு பாருங்க. நம்ம பசங்க டெய்லி ஸ்கூல் போறாங்க, படிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி நெறைய விஷயத்த பார்க்கணும், நெறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், நெறைய விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்படி நெறைய இருக்கு. இப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா, இங்க நெறைய ஆட்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் பல சிந்தனை இருந்துட்டே இருக்கும். இந்த கடைக்காரருக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு இந்த பொருள் எல்லாம் வித்துருமான்னு இருக்கும். சிலருக்கு விக்கலைன்னா, அடுத்து என்ன பண்றதுங்கிற யோசனை இருக்கும். இங்க வாங்க வந்தவங்களுக்கு நல்லதா பார்த்து வாங்கணும்னு இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு நாள் கூட்டிட்டு போய் பார்த்ததுமே அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருமான்னு கேட்டா, கிடையாது. பட் அவங்க புது புது ஆட்கள பார்க்கும்போது, நெறைய யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நெறைய புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க வேணா உங்க பசங்கள ஒரு நாள் கூட்டு போய் பாருங்களேன். அவங்க எத்தன கேள்வி கேட்கறாங்கன்னு பாருங்க. அப்ப புரியும் உங்களுக்கு.